உன்னாலதான் படம் ரிலீஸ் ஆகல, சந்தானத்திடம் கோபப்பட்ட விஜய். திரைப்பட உலகில் எப்பொழுதும் சில படங்கள் சில பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒரு சின்ன வசனம், ஒரு சின்ன கதாபாத்திரத்தின் பெயர், ஒரு காட்சி கூட ஏழ்றையை இழுத்து வரும். இப்ப நடக்கும் என இயக்குனரே நினைத்திருக்க மாட்டார். ஆனால் நடந்துவிடும். சில சமயம் பிரச்சனை சென்சார் போர்டு அதிகாரிகள் மூலம் வரும். ஒரு குறிப்பிட்ட வசனம் அல்லது காட்சியை தணிக்கை குழு அதிகாரிகள் நீக்க சொல்வார்கள். ஆனால் இயக்குனர் முடியாது என்பார். அதுவும் சர்ச்சையான ஒரு விஷயத்தை கதையாக எழுதி ஒரு இயக்குனர் படம் எடுத்தால் சென்சாரில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மறுபக்கம் சென்சார் ஆகி தியேட்டரில் வெளியான படங்களும் பிரச்சனையை சந்திக்கும். இதில் அதிகம் சிக்கியது விஜயின் படம்தான். ஏஎல் விஜய் இயக்கத்தில் விஜய், அமலாபால், சத்யராஜ், சந்தானம் உள்ளிட்ட பலரும் நடித்து 2013 வெளியான திரைப்படம் தான் தலைவா. இந்த படத்தின் போஸ்டரில் தலைப்புக்கு கீழ் டைம் டு லீட் என கேப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது விஜய் தனது மக்கள் இயக்கம் மூலம் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். எனவே அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் என பரவலாக பேசப்பட்டது. தலைவா போஸ்டர் விவகாரம் அப்பொழுதே முதல்வர் ஜெயலலிதாவை கோபப்படுத்தியது. மேலும் சிலர் தலைவா படத்திற்கு மிரட்டல் விடுத்தனர். ஆனால் படத்திற்கெல்லாம் பாதுகாப்பு போட முடியாது என ஜெயலலிதா சொல்லிவிட்டாராம். இந்த படத்தில் நடித்தது பற்றி ஊடகம் ஒன்றில் பேசிய சந்தானம், தலைவா படத்தில் நான் பேசிய அந்த வசனத்தை சொல்லி நீ சாதாரணமா பேசிட்டு போயிட்ட, அது பத்திக்கிட்டு எரியுது என்று விஜய் சொன்னதாகவும் சந்தானம் அவர்கள் கூறியிருக்கிறார்.